நாம ஏன் காதலில் விழுகிறோம், ஏன் காதலிக்கிறோம், காதலிச்சு அதில் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா ரொம்ப மனவேதனையில் போய் எல்லாரும் பிரச்சனையில் போய் நிற்கிறாங்க. லவ் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. இப்படி நிறையா வார்த்தைகள் இருக்குது. அது ஆனா பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, லவ் ஃபெயிலியரை பற்றி ஒரு மோட்டிவேஷன் போடுங்கன்னு. லவ் ஃபெயிலியர்னு ஒன்று இருக்கா, ஏன் வருது, அதனால நம்மளுக்கு என்ன ஏற்படுது, தீமையா நன்மையா, அது புரிதல் இருக்கா இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்றுக்கு 4 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போச்சுன்னா நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு நிறைய இந்த வீடியோ இன்னும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. லவ் ஃபெயிலியர் ஒரு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, காமன். அது அந்த டீனேஜ் ஆகி அந்த கல்யாணம் ஆகிற அத்தனை பேட்டையும் கேட்டால் லவ் பண்ணியிருப்பாங்க, ஃபெயிலியர் ஆச்சு, அந்த பொண்ணு விட்டு போச்சு, அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான், நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்லை கல்யாணமே பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் ஒரு புரிதல் இல்லாதனால தான் எல்லாரும் இந்த வார்த்தையை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா, உண்மையாக தூய்மையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தரை நீ விரும்பி இருந்தால், அது அன்பு அது ஆணுட்டும் சரி பெண்ணுக்கும் சரி, அது காதல் மாத்திரம் இல்லை, ஒரு குழந்தைகிட்ட சரி, அப்பா அம்மா இருந்தா சரி, வைஃப்ட சரி, யாரா இருந்தாலும் நம்ம கொடுக்கறது எந்த எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கற பேர் தான் அன்பு, லவ். எதையோ எதிர்பார்த்து நீங்க கொடுக்கறது பேரு அன்பு கிடையாது. அங்க எதுவுமே இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை லவ் பண்றாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவங்களுக்கு அட்ராக்டிவாகவும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாகவும் பிடிச்ச விஷயங்களாம் செய்வாங்க. ஒரு காலகட்டத்தில் ரியாலிட்டிலன்றது வரும்போது பார்த்தா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் கரெக்டான இதில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுதான் அன்கண்டிஷனல் ஒரு லவ்ன்றது உண்மையான லவ்வா இருக்கும். இந்த ஆண் லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்டேருந்து சில விஷயம் கிடைக்காதப்ப அந்த கோவப்படுறது, இது எனக்கு தேவையில்லை, இல்லை தூக்கி போட்டு போறது, எல்லாம் பேர் அன்பு கிடையாது. ஏதோ எதிர்பார்த்து பண்ணனால எந்த பிரச்சனையும் அவங்க எந்த மாதிரி இருந்தாலும் ஏத்துக்கிறவங்க தான் அந்த உண்மையான அன்பு. அந்த மனநிலை. நீங்க ஒருத்தவங்களை பாக்குறீங்க, பார்த்தோன்னே பிடிக்குது, ஆனா ஒரு காலகட்டத்தில் வேண்டான்னு அவங்களுக்கு பிடிக்கல, கோவப்படுறீங்க. அந்த இடத்துல அன்பே கிடையாது. நீங்க ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட அன்பும் இல்லை, அவங்கள லவ்வே பண்ணலன்றதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. காரணம் என்னன்னா, அன்பு இருந்துச்சுன்னா எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. எதிர்பார்த்தனால நீங்க பார்த்தனால தான் இந்த இடத்துல லவ் பிரேக்னு வருது, லவ் ஃபெயிலியர்ன்றது வருது. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்க பெரிய லவ் பண்ணி லாங்கா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருந்திருக்காது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான், இந்த பிரபஞ்சத்து ஃபுல்லாவே இந்த அண்ட சாசாரத்தில் இருக்கிற அத்தனையிலும் இருக்கிற ஜீவராசிகள், செடி, மரம், கோழி, ஒரு மிருகங்கள், ஒரு பூனை, ஒரு பறவை, எதை எடுத்தாலும், கல்லு, மண்ணு, மனுஷன், அத்தனை பேர்த்திட்டையும் அன்பு இருக்கு. அந்த அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதனால தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டுறதுன்றது புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒருத்தங்கிட்டேந்து நம்ம கேட்குற விஷயங்கள் இல்லைன்றது எல்லா பிரபஞ்சத்துல நின்றுச்சுன்னா உலகம் அன்பே இருக்காது. அன்பு இல்லைன்னா இந்த உலகமே இருக்காது. உலகமே இல்லைன்னா எதுவுமே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு மாமரம் இருக்கு, நம்மளுக்கு மாங்காய் கொடுக்கும், அது மாம்பழம் சாப்பிடுவோம், அதில் நான் அந்த கொட்டை எடுப்போம், நிறைய விஷயங்கள். அந்த மாமரம் கொடுக்கும்போது, நம்மளுக்கு கொடுக்கும்போது, நீ எனக்கு ஏதாவது கொடுத்தா மாத்திரம்தான் உனக்கு நான் நல்ல மாங்காவும் மாம்பழமும் கொடுப்பேன், இல்லைன்னா தரமாட்டேன் என்னைக்காவது சொல்லுமா? அதே தென்னை மரம், நான் உனக்கு தேங்காய் தரேன், தேங்காய் தண்ணி தரேன், இளநீ தரேன், இன்னும் நிறைய அதில் பூ இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீ கொடுத்தா மாத்திரம்தான் இதெல்லாம் பூத்து இந்த தேங்காய் மாதிரி நான் தருவேன், மாங்காய் தருவேன் அப்படின்னு இந்த மரங்கள் ஏதாவது சொல்லி பார்த்துருக்கோமா? அதோட கடமை கொடுக்க வேண்டியது சந்தோஷமா அது கொடுக்குது. இயற்கையா எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்குது. சூரியன் என்ன பண்ணுது, அந்த மாமரத்துக்கும் அந்த செடி தென்னை மரத்துக்கு எல்லாத்துக்கும் சூரிய ஒளி கொடுக்குது. அதுக்கு தேவையான ஒளி, அதுவும் ஒரு உயிர் தான். அதுக்கு என்னென்ன சக்தி வேணுமோ அதுல இருந்து எடுத்துக்குது. பூமியில அந்த மண்ணை சாப்பிடுது, அந்த தண்ணி ஊத்துறாங்க, அந்த தண்ணியை குடிச்சுக்குது. நம்மளுக்கு தேங்காவா கொடுக்குது, மாங்காவா கொடுக்குது, மாமரம், தென்னை மரம். அதை ஏதாவது எதிர்பார்த்து பண்ணிருக்கா? கிடையாது. அது எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அது கொடுக்குது. இதே மாதிரி எந்த செடி, எந்த நம்ம சாப்பிட்ற காய்கறி, எந்த உணவு தானியம் பாருங்க, அது கொடுக்குது. நம்ம மனுஷனா நம்ம சாப்பிட்றோம், மித்தது அடுத்து இப்படி ரொட்டேஷன்ல தான் போகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் கொடுக்குது, தண்ணி கொடுக்குது, மண்ணு கொடுக்குது, நம்மகிட்ட அது கொடுக்குது, நம்ம சாப்பிட்றோம், மிச்சத்தை வேற ரொட்டேஷன்ல தான் போகுது. இதுல எங்கேயுமே எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. சூரியனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, தண்ணிக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, மண்ணுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அப்ப அது கொடுக்குற அந்த மரத்துக்கு, அது மாங்காய் மரமோ தென்னை மரமோ, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளுக்கு சந்தோஷமா கொடுக்குது. நீ செய்ய மாட்ட, செய்வ அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் அது கிடையாது. நீ செய்யலைனாலும் கொடுக்கும்,
செஞ்சாலும் கொடுக்கும். அதான் இயல்பு தன்மை, அதான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற கோவதாபங்கள் இருக்காது. நம்மளும் உண்மையா நடந்துக்குவோம். எதிர்பார்ப்போட நடக்கிறனால தான் ஒரு பிள்ளை வந்து அம்மாட்ட எதிர்பார்க்கறது, அம்மா ஒரு பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா அந்த நடக்கிற லெவல் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது சொத்தோ இல்ல பிரிஞ்சு போனாலோ அதை வந்து சந்தோஷமா, நீ கல்யாணம் ஆகி போயிட்டியா, சந்தோஷமா இருடா, வாழுடா, நான் இங்கேருந்து உன்னை வாழ்த்துறேன், உனக்கு தேவையானப்ப நீ வா, இல்ல நான் உன்னை வந்து பார்க்கறேன். இப்படி விட்டு கொடுத்து சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது எதிர்பார்ப்பு இருக்காம அன்பு இன்னும் கூடிக்கிட்டே தான் போகும். பொண்ணு லவ் பண்ணிட்டு போறா, அவ இங்க வரல, திருப்பி வரான்னு எதிர்பார்த்து தூக்கி போட்டு போகும்போது என்ன ஆகும்னா, இத்தனை வருஷமா நீங்க லவ் பண்ணது எல்லாமே பொய்ன்றது அர்த்தம். அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, தப்பு, லவ் பண்ணிட்டாங்க, திருப்பி வராங்களா? உண்மையா உங்களுக்குள்ள லவ் இருந்துச்சுன்னா அந்த லவ் வெளியில வரும். கோவதாவங்கள் எல்லாமே மனுஷனுக்கு இருக்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க கொடுக்க தெரிஞ்சா மட்டும்தான் உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ அவங்களுக்குன்னு ஒரு மனசு, அவங்களுக்குன்னு ஒரு உலகம், அவங்களுக்குன்னு எல்லா விஷுவல் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஜாப், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், அவங்களுக்குன்னு எப்படி இருக்கணும்ன்ற, எப்படி ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி இருக்கணும், எப்படி ஒரு ஆணு கூட இருக்கணும், தான் எப்படி இருக்கணும்ன்றது அவங்க ஒரு உலகம் இருப்பாங்க. எப்படி உங்களுக்கு உலகத்துல உங்க குழந்தை இருக்கோ உங்க குழந்தை உலகத்துல வேற உலகம் இருக்கும். இப்படி எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அப்ப நம்ம விரும்பும் போது அன்கண்டிஷனலா எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணோம்னா நம்மளும் டிராவல் பண்ணுவோம், அவங்களும் டிராவல் பண்ணுவாங்க. இதை புரியாதனாலதான் எனக்கு லவ் ஃபெயிலியர். ஒரு பொண்ணு போயிட்டானா அந்த சுச்சுவேஷன் இருக்கலாம், ஒரு ஆண் போயிட்டா அது ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். சில பேர் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லலாம், என்னை உண்மையாவே ஏமாத்திட்டாங்க, ரைட்டு. ஆனா அந்த சுச்சுவேஷனை நீங்க போய் பாத்தீங்களா? யாரோ சொன்னதை வச்சு நீங்க அந்த டிசிஷன் எடுப்பீங்க. இல்ல நீங்க நேரடியா போய் அவங்க சொன்ன விஷயத்த ஆராய்ந்து பார்க்காம நீங்க ஒரு தப்பான முடிவு, இல்ல நீங்க அவங்கள மேல பழி போடுறது, இல்ல அவங்கள பழி வாங்குறது, இப்படிதான் போகுது. இல்ல லவ் ஃபெயிலியர் ஆகி அப்படியே உட்காந்து தான் லைஃப்ல அடுத்த செக்ஷன் போகாம இருப்பாங்க. சில ஆண்லாம் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டாங்க. ஜாபும் விட்டுருவாங்க, ஃபேமிலிலையும் இதாயிடுவாங்க, கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறம் அவங்களால எந்திரிச்சு கண் முழிச்சு பார்க்கும்போது வயசு தாண்டி போயிடும். அந்த லவ் பண்ண பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா அது கல்யாணம் மட்டும் அது போயிடும். ஏன்னா லைஃப் அது புரிஞ்சுக்கிச்சு போயிருச்சு. உண்மையா லவ் பண்ண அந்த எந்த பொண்ணுட்டையும் லவ் பண்ணாத நீங்க போய் நீங்க என்ன லவ் பண்ணிருக்கீங்க உண்மையான்னு கேட்டா உண்மைன்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு நான் என்னோட டிராவல் இருக்கு, அவங்க அன்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தங்கிட்ட தான் லவ் பண்ணணும், இன்னொருத்தவங்க லவ் பண்ணா அது அன்பு கிடையாது, பச்சோந்தி மாதிரி போறதுன்னு சொல்லுவாங்க. கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கலைன்னா காண்டி அதே இடத்துல நிக்க கூடாது, ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு அடுத்து ஃபார்வர்ட்ல தான் போகணும். பேக்வர்ட்ல போய் உட்கார்ந்துட்டு யோசினா பேக்வர்ட்ல போகவே முடியாது. லைஃப்ல நீங்க பின்னாடியுமே நடக்க முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் கீழே விழுந்துருவீங்க. லைஃப்பும் அப்படிதான். பின்னாடி விஷயத்தை யோசிச்சீங்கன்னா நீங்க அந்த இடத்துல நிற்பீங்க, இல்ல விழுந்துருவீங்க, இல்ல காணாம போயிடுவீங்க. ஃபார்வர்ட் தான் நம்ம எடுத்துட்டு போகணும் எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும். அப்ப அந்த திங்கிங்ல அந்த விஷயத்துல நீங்க யோசிச்சீங்கன்னா லவ்வை பத்தி ஒரு புரிதல் இருந்துச்சுனாலே எப்படி ஒரு இயற்கைக்கு சார்ந்து இருக்கோ, எந்த எதிர்பார்ப்பாமலாம் இருக்கோ, அதே மனுஷனுங்களையும் எல்லார்ட்டையும் எதிர்பார்த்தோட நீங்க சில விஷயம் பண்ணீங்கன்னா தோத்துதான் போவீங்க, ஃபெயிலியர் தான் வரும். எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அன்பு வராது. எதிர்பார்க்காம நீங்களும் நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அவங்க என்ன பண்ணாலும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது அம்மா பையனா இருந்தாலும் சரி, பையன் அம்மாவா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு ஒரு பையனை, இல்ல பையனை ஒரு பொண்ணு, இப்படி எந்த கண்டிஷன்ல வேணா இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கண்டிஷன்ன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. நீ இதை எனக்கு பண்ணனாலும் என் கூட தான் இருக்கணும், அதுக்கு நடக்கவே நடக்காது. அப்படி பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அன்புன்றது இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க லைஃப்ல எங்கெங்கெல்லாம் இந்த மெத்தட் பயன்படுத்திருக்கீங்க. ஏன்னா இது எனக்கும் நடந்திருக்கு. நடந்த நிறைய விஷயத்துல இருந்தா ஒரு தொகுப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபார்வர்ட் ஆகிட்டே இருப்போம். சில நேரம் சில கசப்பு வரும், அதுக்காண்டி இதை விட்டுட்டு அது விட்டுன்னு தாவக்கூடாது. இன்னைக்கு என்ன கரெக்ட், நம்மளுக்கு ஒரு டிசிஷன் இருக்கோ அதை நோக்கி போங்க. நம்மளை வந்து வேண்டான்னு சொல்றாங்க, இல்ல நீ இருந்தாதான், நீ எனக்கு இப்படி என் கூட இருந்தா மாத்திரம்தான் நான் உங்க கூட பேசுவேன்னு சொன்னா தேவையே இல்லை. அந்த கண்டிஷனே இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை, இந்த பிரபஞ்சத்துக்கே வாழ்க்கை. ஒரு குருவிக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு அணிலுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு பாம்புக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுங்களுக்கு ஒரு உலகம் அதுக்குன்னு இருக்கு. அதை போக்கில் விட்டுட்டீங்கன்னா அவங்க தனியா அங்க இருப்பாங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கும்போது பாம்பு புத்துக்குள்ள இருக்கும். நீங்க பிரச்சனையை உருவாக்குனீங்கன்னா உங்ககிட்ட வந்து நிற்கும். அந்த கண்டிஷனில் இதாகும், சண்டை தான் போய் நிற்கும். அதுக்கு பதிலாக இந்த புரிதல் இருந்துச்சுன்னா எப்பயுமே சந்தோஷம் வரும். நம்ம பாட்டுக்கு அடுத்த லெவல், அடுத்த விஷயங்கள் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருப்போம். யோசிச்சு பாருங்க, காதல்னா என்ன, அன்புனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே லைஃப் சக்சஸ் தான். போயிட்டே இருக்கலாம். யோசிங்க.